Hi students, next chapter 10 ordinary differential equations la exercise 10.8 la 7th question பார்க்கலாமாடா. Water at temperature 100 degrees Celsius cools in 10 minutes 80 degrees Celsius in a room temperature of 25 degrees Celsius. Find the temperature of water after 20 minutes. Second one, the time when the temperature is 40 degrees Celsius. அப்புறம் இந்த லாகோட வேல்யூஸ் கொடுத்துருக்கா. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். 10 நிமிடங்களில் நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக குறைந்து விடுகிறது எனில் 20 நிமிடங்களுக்கு பின்னர் நீரின் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது நேரம் காண்க. ஸோ லாகா 11/15 வேல்யூ கொடுத்துருக்கா. அப்புறம் லாக் 5 வேல்யூ கொடுத்துருக்கா. டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அட் எனி டைம் டி நேரத்தில் நீரின் வெப்பநிலை கேபிட்டல் டி எங்க. எஸ்ஸுங்கிறது ரூம் டெம்பரேச்சர் அறையின் வெப்பநிலை. ரூம் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. 25 டிகிரி செல்சியஸாக உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 எடுத்திருக்கேன். ஸோ டிடி பை டிடி ப்ரொபோர்ஷனல் டு டி மைனஸ் எஸ், அதாவது வெளியில் இருக்க டெம்பரேச்சருக்கும் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கும் ரூம் டெம்பரேச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் டி மைனஸ் எஸ்ன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொபோர்ஷனலில் தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் வேரியபிள் செப்பரபிள் பண்ணுறேன். ஸோ டிடி பை டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு கே டிடி. ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும் பொழுது 1/x அப்படின்னா லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லாக் ஆஃப் டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடினா டி ப்ளஸ் லாக் சி கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்கேன். ஸோ லாக் ஆஃப் டி மைனஸ் எஸ் மைனஸ் லாக் சி இஸ் ஈக்குவல் டு கேடி. ஸோ டிவிஷன் ரூல் படி லாக் ஆஃப் டி மைனஸ் எஸ் பை சி இஸ் ஈக்குவல் டு கேடி. Taking exponential t minus s by c is equal to e power kt. So c cross பண்ணும்போது t minus s is equal to c e power kt. sங்கிறது ரூட் டெம்பரேச்சர் இல்லையா. ஸோ t minus 25 is equal to c e power kt அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா இனிஷியலாக டைம் வந்து எப்போயுமே 0. அப்போ வந்து உனக்கு அந்த டெம்பரேச்சர் வாட்டர் டெம்பரேச்சர் என்ன இருக்குது 100 அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. So when t equal to 0, capital T equal to 100. டெம்பரேச்சர் அதாவது வாட்டரோட டெம்பரேச்சரை கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிறோம், டைம் வந்து ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிறோம். இனிஷியலாக டைம் 0, அப்போ வந்து வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஈக்குவேஷன் 1 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 100 minus 25 is equal to c into e power k into 0. ஸோ இ பவர் 0ன்னு வருது. இ பவர் 0னா அதோட வேல்யூ 1. ஸோ சி இன்ட்டு 1 வந்து சி. ஸோ சியோட வேல்யூ வந்து 75 அப்படின்னு கிடைக்கிது. 100 minus 25 வந்து 75. ஸோ சியோட வேல்யூ 75ன்னு கிடைக்கிது. இந்த 75 ஈக்குவேஷன் 1 கொண்டு போய் போடும் பொழுது டி மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 75 இன்ட்டு இ பவர் கேடி. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு போடுறோம். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா t equal to 10 minutes capital T equal to 80 degree Celsius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவேஷன் 2ல் போடுறோம். இந்த 10 மினிட்ஸில் 80 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 10 நிமிடங்களில் நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக குறைந்து விடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ T equal to 10 கேபிட்டல் டி வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி, அதாவது 100 இருக்கிறது அப்புறம் 80 மாறிடுச்சு 10 மினிட்ஸில். ஸோ இது ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 80 minus 25 is equal to 75 into e power k into 10. ஸோ 75 into e power 10k. 80ல் 25 போச்சுன்னா 55. இந்த 75 வந்து ப்ராடக்டில் இருக்குது. ஸோ டிவிஷனாக மாறிடும். ஸோ 50/75 is equal to e power 10k. இது நம்ம 11 5s are 15, 15 5s are 75 equal to e power 10k. ஸோ இது இப்போ 10kன்னு வர இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ எக்ஸ்போன்ஷியலில் இருக்கா. ஸோ டேக்கிங் லாக்ரிதம் ஆன் போத் சைட்ஸ் லாக் ஆஃப் 11/5 இஸ் ஈக்குவல் டு 10k அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம கேயோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை அந்த லாக் ஆஃப் 11/15 வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் மைனஸ் 0.3101 ஈக்குவல் டு 10k. ஸோ டிவைடட் பை 10 போடுவோம். அப்போ தான் கேயோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மைனஸ் 0.3101 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு கே. தேர்ஃபோர் கேயோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.03101 அப்படின்னு சொல்லி கிடச்சிருது. ஓகேவா. ஸோ கேயோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா.
ஃபர்தராக என்ன கொடுத்துருக்கான் கொஷினில் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் டி வந்து 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ கேபிட்டல் டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இதை ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த பாருங்கள், இந்த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் 20 மினிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ டைம் வந்து 20 மினிட்ஸ் கொடுத்துருக்கா. கேபிட்டல் டி என்னன்னு தெரியாது. 20 நிமிடங்களுக்கு பின்னர் நீரின் வெப்பநிலை அப்படின்னு கேட்டிருக்கான். அதனால் கேபிட்டல் டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்மால் டி வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ அது ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ t minus 25 is equal to 75 into e power 20k அப்படின்னு வரும். இந்த 20kயை நம்ம வந்து e power 10k whole power 2 அப்படின்னு போடலாமா. இந்த 10 into 2 வந்து 20 இல்லையா. அதாவது a power m whole power n அப்படின்னா a power mn அந்த கான்செப்ட் படி இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். e power 10kயோட வேல்யூ நமக்கு கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம் 11/15 அப்படின்னு சொல்லி. ஓகேவா. ஸோ 11/15 தான் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடுறோம். ஸோ t minus 20 இந்த -25 இங்கிட்ட வரைச்சா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ t is equal to 25 plus 75 into 11/15 into 11/15 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன். 5 3s are 15. 15 5s are 75. ஸோ 15 கேன்சல் ஆகிடும். ஸோ 25 ப்ளஸ் 11 into 11 வந்து 121/3. ஸோ அந்த 121/3 வந்து நம்ம டிவைட் பண்ணினோம்னா ஃபோர் 3s are 12. அதாவது 43s are 120 இல்லையா. 43s are 120. ஸோ ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போட்டோம்னா 3 3s are 9. ஸோ 40.3 + 25. ஸோ 65.3 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிக்கணும் ஆஃப்டர் 20 மினிட்ஸில். ஓகேவா. அடுத்து வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த டைம் வென் த டெம்பரேச்சர் இஸ் 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. ஸோ கேபிட்டல் டி கொடுத்துருக்கான். ஸ்மால் டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல 120 போடணுண்டாமா. 43s are 120. மிஸ் வந்து 12ன்னு போட்டுட்டேன். 120 போடணும் அந்த இடத்துல. ஸோ கேபிட்டல் டி வந்து 14 கொடுத்துருக்கனால 40 - 25 is equal to 75 into e power kt. 40 - 25 15. இந்த 75 வந்து ப்ராடக்ட் இருக்கனால டிவிஷனில் கொண்டு வந்து 15/75 equal to e power kt. ஸோ 1 15s are 15. 15 5s are 75. ஸோ 1/5 equal to e power kt. ஸோ இந்த இதை க்ராஸ் பண்ணுறோம்னா e power kt is equal to 5 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம 1/a அப்படின்னா a power -1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ e power -kt அந்த கான்செப்ட் படி e power -kt is equal to 5. ஸோ டேக்கிங் லாக்ரிதம் -kt is equal to log 5. ஸோ இது வந்து t என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா log 5/-k அப்படின்னு கிடைக்குது. ஸோ t is equal to log 5/-k அப்படின்ட்டு இருக்குது. log 5ஓட வேல்யூ வந்து கொஷினில் கொடுத்துருக்கான் 1.6094 அப்படின்னு. டிவைடட் பை கேயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம். -0.03101 மைனஸ் ஆஃப் கே அப்படின்னு இருக்கனால -0.03101. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா. இந்த டெசிமலில் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா.
ஸோ 1 லேக்கால் டிவைட் பண்ணுறோம் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். ஸோ 1,60,940 டிவைடட் பை 3,101. ஸோ இதை வந்து 3,101ஆல் 1,60,940 டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 51.8 கிடைக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது உனக்கு டைம் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 51.8 மினிட்ஸ். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.